மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருமண நாளுக்கு அன்புமணி சார் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, வரல. அது எப்படி இருக்கு? எல்லாரும்னா யார் சொல்றீங்க? உங்கள்கிட்ட பேசலனாலும் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணியாவது திருமண நாள் வாழ்த்து சொல்லலை. உங்கள்கிட்ட மட்டும்தானே பேசாமல் இருக்கிறேன், அம்மாகிட்ட பேசலையா? மாடு கூட மா அப்படின்னு கத்துது. மம்மி ஜிம்மி கிம்மி, அப்புறம் டேடி நீங்கள் எப்போ வந்தீங்க? பாமக தலைமையில் ஒரு அணி அமையுமா? இதெல்லாம் தேவைதானே? அந்த மருத்துவராக பணியாற்றிய காலத்திலிருந்து அரசியல் ஆசை வருதில்ல, அது எதற்காக அரசியல் ஆசை வருது? இப்போ போய் அதை போய் நம்ம நான் ஏதாவது சொல்ல. அப்புறம் எங்கள் அணியில் இருக்கிறவங்க தான் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னீங்க. அப்போது கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் என்ன இருந்தாலும் வேட்பாளருங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க உறுதியாக. ஆண்டு காலம் அரசியலில் இருந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியல பாமகவால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குதான். அந்த காலம் நல்ல காலம், அந்த காலத்தில் அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினைப்பு வருது. அவன் 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தான்னா இவர் தான் முதலமைச்சர், இவர் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆரம்பிச்சன்னைக்கு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பக்கம் இருக்கிறவங்க அங்கேயும் கூட்டம் கூடுது. இப்போ கடலூரில் மீட்டிங் தங்கர் பச்சானே பேசினார். வேறு ஏதாவது நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். வணக்கம் ஐயா. 60வது திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. அவன் அம்மாவுக்கு என்ன பரிசு கொடுத்தீங்க? என்ன பரிசு கொடுத்துருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பரிசு கொடுத்தேன். திருமண நாளுக்கு அன்புமணி சார் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, வரல. அது எப்படி இருக்கு? எல்லாரும்னா யார் சொல்கிறீங்க? எல்லாரும் கட்சிக்காரங்களே, உங்கள் குடும்பத்தினர் எல்லாருமே, பார்வையாளர்கள், பொதுமக்கள். அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசலனாலும் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணியாவது திருமண நாள் வாழ்த்து சொல்லலைன்ற. உங்கள்கிட்ட மட்டும்தானே பேசாமல் இருக்கிறேன், அம்மாகிட்ட பேசலையா? பேசுவாங்க. இவங்க பேசுவாங்க, பேச தயாராக இருக்கும். பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இல்லை, பேசுவாங்க. பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தாய் உள்ளம் வேதனைப்பட்டதுன்றது மட்டும் நான் உணர்ந்தேன். இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த திருமண நாள் இன்னைக்கு தான் வரல. 60வது திருமண நாள் வாழ்த்து சொல்ல இந்த திருமண நாள் வாழ்த்துக்கு தான் வரல. 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு, அதுக்கு தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டு இருக்கோம். எப்படி தயாராகி கொண்டு இருக்கோம். அந்த தேர்தல் காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 கடும் போட்டி நிலவும். இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா, 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா? நான் ஜோசியம் படிக்கல, டாக்டர் தான் படிச்சிருக்கேன், மருத்துவம் தான் படிச்சிருக்கேன், ஜோசியம் படிக்கல. ஜோசியம் படிச்சிருந்தான் சொல்லுவேன். பாமக என்ன முடிவு எடுக்குது? அதில் அது நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு கூடி முடிவெடுப்போம். திமுக அதிமுக 2 அணிகளாக தான் தமிழகம் தேர்தலை சந்திச்சுட்டு வருது. இதில் 2 அணிகளையும் நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த 2 அணிகளும் சாதகமாக இப்போதைய நிலைமையில் உங்களுக்கு இருக்கா? 2 அணியில் எந்த அணியில் போனாலும் சாதகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சூழல்? எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியோட சேருதோ அது வெற்றி கூட்டணின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி தான். பாமக தலைமையில் ஒரு அணி அமையுமா? அது அமையாது. வாய்ப்பில்லை. அது வாய்ப்பு.
எங்கள் கூட்டணி நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி, எங்கள் அணியில் இருக்கிறவங்க தான் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னீங்க. அப்போது கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி இந்தந்த தொகுதி பாமக போட்டியிடும், இந்த தொகுதியில் இன்னும் இருந்தாலும் வேட்பாளருங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. அது இப்போ அதை எதையும் உறுதியாக இறுதியாக சொல்ல முடியாது. காலம் போக போக தான் அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லுவோம். அவர் உறுதியாக இருக்கிறாரு பாஜக கூட்டணியில். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுக பக்கம் போகணும்னு சொன்னீங்க. அவர் பாஜக முடிவு எடுத்துட்டதா சொன்னாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்களே. அதுக்கு என்ன? இப்போ நீங்கள் விரும்பிய அதிமுகவும் அவர் விரும்பிய பாஜகவும் ஒன்றாக இருக்கு. அதாவது காலங்கள் அப்படியே போகிறதில்ல. ஒவ்வொரு முறையும் சில மாற்றங்கள் நிகழத்தான் செய்யுது. அது அரசியலுக்கும் அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படத்தானே செய்யுது. இப்போதைக்கு இந்த முடிவு எடுக்க முடியாது. இப்பொழுது எந்த முடிவு எடுக்க முடியாது. அண்மையில் நான் ஐயா சொல்கிறபடி கேட்குறேன், நீங்கள் சொல்கிற பாதையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன், மன்னிச்சிடுங்கள்லாம் பேசினார். நீங்கள் வந்து நேரில் பேசினா சரியாகும்னு சொல்கிறீங்க. அவர் அதை தான் நான் பேசுகிறாரு. பேசிட்டு கடைசியில் பொதுவெளியில் கேட்குறாரு, பொதுவெளியிலே வெளியில் தான் சொல்கிறேன். கடைசியில் என்ன சொல்கிறாரு, எனக்கு தலைவர் பதவி போகணும். பேசுகிறாரா இல்லையா? இல்லை சொன்னாரா இல்லையா? அது சொன்னார். அது தலைவரோ பொதுச் செயலாளரோ யாராக இருந்தாலும் முடிவு நீங்கள் எடுக்கிறது தானே? நான் எடுக்கிறது தான். என் பேச்சு தான் கேட்கலையே. செயல் தலைவராக இருன்னு சொல்கிறேன். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டும்போது எல்லாருக்கும் தொலைபேசியில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு தொலைபேசியில் பேசி போவேணாம், கூட்டத்துக்கு போவேணாம் அப்படின்ற. நான் சொன்ன காரணம் என்னன்னா, என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒரு பொய்யான கருத்து சொல்லும்போது, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுக்கு நான் என்ன மூடனா, முட்டாளா, முரடனா சொல்லுவோம். இதை அப்படி அதை மாதிரி செய்தேன்னா கட்சி ஏற்றுக்குமா, அல்லது மக்கள் ஏற்றுக்குவாங்களா, அல்லது பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொய் நிறைய பேசி அதில் ஒரு பொய் இது. அது செயல் தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க இருக்க சொல்லி, தலைவர் பதவி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் செயல் தலைவராக இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஆனால் செயல் தலைவர் தான் இருக்க சொல்கிறோம். முதல்ல நீங்கள் செயல் தலைவராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைவர் பதவி கொடுத்துருந்தா கூட சரின்னு ஏற்றுருப்பாங்க. தலைவர் பதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயல் தலைவர் பதவிங்கும்போது அவர் ஒரு முன்னாள் இல்லை, அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர். அது 3 வருஷம் ஆகிடுது கொடுத்து. 3 வருஷம் முடிஞ்சிடுது. வேறு பொறுப்பு மாறி மாறி வரும் இல்லை, ஒரே பொறுப்பில் கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவங்க பக்கம் இருக்கிறவங்க. அங்கேயே கூட்டம் கூடுது. இப்போ கடலூரில் மீட்டிங் தங்கர் பச்சானே பேசினார். ஐயாவுக்கு வந்து சில தகவல் போய் சேரலை, நாங்கள் நடத்துகிற கூட்டத்தெல்லாம் ஐயாவுக்கு கவனத்துக்கு போகலை, ஐயா அந்த கூட்டத்தை பார்த்துருந்தாருன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், ஐயா பார்வைக்கே அது போகலை நாங்கள் நடத்துகிற கூட்டம் அப்படின்னு தங்கர் பச்சான் பேச. வேறு ஏதாவது முதல்ல பாமக ஜெயிச்சு அந்த வேட்பாளரை வந்து நீங்கள் கொண்டாடினீங்க, யானையில் வச்சு அழைச்சிட்டு போன மாதிரிலாம் கொண்டாடினீங்க. அந்த தருணம் எப்படி இருந்தது? ஆனால் அதுக்கப்புறம் அவர் மாறி போயிட்டார் அப்படிங்கிறப்ப அதுவும் எப்படி இருந்தது? எல்லாம் மகிழ்ச்சியாக தான், எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், இரவும் வரும், பகலும் வரும், எல்லாம் ஒன்று தானே. பாமக ஒரு கட்டத்தில் நல்லா வேகமாக வளர்ந்து வரப்ப ஜெயலலிதாவே அதிர்ந்து போய் இந்த பாமகவே இருக்கக்கூடாது, தடை செய்யணும் அப்படின்னு அவங்க டெல்லி வரைக்கும் போனது, நரசிம்மராவ் வரைக்கும் மெனக்கிட்டு அவங்க ப்ரெஷர் கொடுத்தது.
அப்போ அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயா? எனக்கு அந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னு இப்போ நான் என்ன கேட்டப்போ நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை நம்ம ஒரு இவ்வளோ பெரிய அந்த காலம் வேற, அது கடந்து போன காலத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அது ஒரு காலம் அந்த மாதிரி பண்ணிச்சது. அவர் இப்போ போய் அதை போய் நம்ம சொல்ல, நான் ஏதாவது சொல்ல, அப்புறம் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்னை விமர்சிக்க, இதெல்லாம் தேவைதானே? நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்தீங்க, ஏன்னா தமிழில் எல்லாத்துக்குமே பேர் வைக்கணும், அந்த முயற்சி எடுத்து அதுக்காக முன்னெடுப்புலாம் பல முன்னெடுப்பு பண்ணீங்க. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழையே பேசுகிறவர்கள் ஒரு அதாவது கலப்பு இல்லாமல் கலப்பாக பேசுகிறவங்க, கலப்பில்லாமல் பேசுகிறவர்கள் ரொம்ப குறைவு. கலப்பில்லாமல் பேசுகிறவர்கள் குறைவு. இப்போ உங்ககிட்ட 1 மணி நேரம் நான் பேசணும்னு வச்சுக்க, அதில் எப்படியும் ஒரு 50-100 ஆங்கில கலப்பில், சமஸ்கிருத கலப்பு, இல்லை பிற மொழி கலப்பு இருக்கும். ஆமாம். அது இல்லாமல் பேச முடியல இல்லையா? அப்போ எப்போ தான் நம்ம பேசுவோம் சொல்லுங்கள்? தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம், தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம். எத்தனை பேர் இதை சொல்லுவாங்க, இதை செய்கிறாங்க? இப்போ 10,000-20,000க்கு மேற்பட்ட புலவர்கள், தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்லேயே தமிழ் இல்லையே. அப்போ எப்போ தான் தமிழ் எல்லாம் இந்த நாக்கு எப்போ தான் தமிழ் பேசும் இல்லையா? அது இப்போ தான் மம்மி ஜிம்மி கிம்மி, அப்புறம் டாடி தாடின்றது உடனே இல்லை, தாடி சொல்லக்கூடாது, டாடின்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லி பிள்ளைங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்துலேயும் இப்படி தான் சொல்கிறாங்க. அது உடனே வரும்போதே வந்து டேடி நீங்கள் எப்போ வந்தீங்க, மம்மி எப்படி வந்தீங்க, அப்படி வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு கலாச்சாரம். அது கல்வி முறையே மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி? அது ஆமாம், கல்வி முறையே தமிழ். நம்ம தமிழர்கள்னு சொன்னால் தமிழே தானே எல்லாம் பேசணும், எழுதணும், படிக்கணும் இல்லையா? நம்ம தமிழ்நாடுன்னா என்ன அடையாளம் வருது? தமிழ்நாடுன்னு எழுதிட்டா போதுமா? அதுக்கு அடையாளம் இப்போ கர்நாடகாவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்நாடகா அந்த மொழியில் தான் பேசுகிறாங்க, கன்னடத்தில் தான் பேசுகிறாங்க. ஆந்திரா போனால் தெலுங்கில் தான் பேசுகிறாங்க. நீங்கள் அதை தாண்டி வடக்கே போகிறீங்கன்னா ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்துடுது, ஒரே ஒரு வார்த்தை அவங்க மொழிக்குள்ளே இங்கிலாந்துலேருந்து யூகேவிலேருந்து வந்துடுது. அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதாவது தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்துடுது. அது பெரிய கொந்தளிப்பாகி அதன் பிறகு என்ன வார்த்தைன்னா மெர்சின்னு சொல்லணும். மெர்சின்னா நன்றி. அதை சொல்லாமல் தேங்க்யூன்னு வந்துடுதுங்க. அதுக்கு பெரிய போராட்டம் நடந்து கடைசியில் வந்து எல்லோரும் மெர்சின்னு சொல்லி ஆரம்பிச்சு. அந்த மாதிரி மொழி பற்று அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஜெர்மனிக்கு போய் ஒரு மினரல் வாட்டர் கொடுங்கன்னு கேட்டாக்கா முறைப்பான், வாங்க முடியாது மினரல் வாட்டர். அந்த ஜெர்மன் மொழியில் கேட்டால் தான் கொடுப்பான். இல்லைன்னா ஊம பாஷையில் அது அப்படி கேட்கணும். ஆங்கிலம்ங்கிறது பொதுவான மொழிங்கிறாங்கல்ல. பொதுவான மொழினா தாய்மொழி வேணாம் நான் சொன்னேன். தாய்மொழி வேணாம்னு சொல்லலை. என்ன அப்புறம் என்ன, நீ பேச வேண்டிய இடத்துல பேசணும். அதுதான் இப்போ தமிழ் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஆனால் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் சரளமாக ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்களேன். அவங்கள சரளமாக ஆங்கிலத்தில் அறிவு தெரியாது. சும்மா காசு பறிக்கிறதுக்காக அந்த மாதிரி
ஆங்கில வழி கல்வி தானே நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த தமிழ் அதான் சொல்லிதான் மம்மி டாடி அப்புறம் வந்து சொல்லுதுங்களா எங்கள் பிள்ளைங்க. அது ஒரு இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. அது வந்து மாடு கூட அப்படின்னு கத்துது. மருத்துவராக பணியாற்றிய காலம் இருக்குல்ல, அந்த மருத்துவராக பணியாற்றிய காலத்திலிருந்து அரசியல் ஆசை வருதில்ல, அது எதற்காக அரசியல் ஆசை வருது? அரசியல் ஆசைன்னா நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும், டெல்லியில் ஆகணும், அதுக்காக அரசியல் ஆரம்பிக்கல. இந்த கட்சி பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு உரிய சமூக பொருளாதார சமூகம் என்பது கல்வி, மற்றதெல்லாம் மற்ற பணக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கிற வைத்திய வசதி, கல்வி, அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். தமிழ்நாட்டில் 324 சமுதாயங்கள் இருக்குது. அந்த 324 சமுதாயங்களுக்கும் கிடைக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன். முதல்ல வன்னியர் சங்கம், அதுக்கப்புறம் ஆமாம், முதல்ல வன்னியர் சங்கம், அப்புறம் கட்சி. 89 கட்சி, 80 சங்கம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இதுலேயே அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த கொள்கையை பரப்புறதுலேருந்து எல்லாருமே அதில் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அது எப்படி 96,000 கிராமங்கிறது நினச்ச கூட பார்க்க முடியல. இப்போ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறாங்க, உலகத்தையே பார்க்கலாம். அது எப்படி அது சாத்தியமாச்சு? அது காலம் செய்த கோலம். காலம் மாறிட்டே இருக்கிறதில்ல. இப்போ யார் கண்டுபிடிச்சாங்க புதிய கண்டுபிடிப்பு, நம்ம இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி காலம் மாறிட்டே இருக்குது. அந்த பயணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அந்த 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 காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் நான் ஆரம்பிக்கும் போது இல்லை சிறுவனாக இருக்கும்போது, அதன் பிறகு சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்த காலத்துலேருந்து அந்த காலம் நல்ல காலம். அந்த காலத்தில் அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினைப்பு வருது. இப்போல்லாம் மாநாடு கூட்டம் அப்படின்னா 1000 காருங்கிறாங்க, 500 காருங்கிறாங்க, ஒரு பந்தா போகுது. அப்போ நீங்கள் நடத்தின கூட்டங்கள், மாநாடு, அப்போ காரும் இல்லை, கலப்பையும் இல்லை. அவங்க வண்டி கட்ட வண்டி கட்டின்னு அதில் வருவாங்க, பொட்டி வண்டி கட்டின்னு வருவாங்க. அதுவும் இல்லாதவங்க நடந்தே வருவாங்க. அது வேறு, அந்த காலம் வேறு. ஆனால் அந்த காலத்தையே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அது பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழசு கழிஞ்சு போகிறது, புதுசு நுழையிறது, புதியன புகுதலும். வழுவலைன்னா தப்பு இல்லை, அது கால வகையினானே அப்படின்வாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலைன்னா தப்பு இல்லை, கால வகையினானே, காலம் செய்கிற கோலம் அது அப்படி சொல்லுவாங்க. பேசும்போது சொன்னீங்க, நான் எந்த பதவியும் விரும்பலை, முதலமைச்சர் பதவிலாம் அப்படிலாம் சொன்னீங்க. இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியல பாமகவால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குதா? எல்லாருக்கும் தான். இன்றைக்கி யார் ஆரம்பிச்சிருக்கான்னு தெரில கட்சி. இப்போ கடைசியாக விஜய் ஆரம்பித்து தான் பேசு பொருளாக இருக்கிறாரு. அதான். அப்புறம் இன்றைக்கி யார், நான் சொன்னது இன்றைக்கி டுடே யார் ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியல. அவன் 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தான்னா இவர் தான் முதலமைச்சர், இவர் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆரம்பித்த அன்றைக்கே தேசிய தலைவர்னு குறிப்பிட்டார் உங்களை மோடி பிரதமர் அவர்கள். அவர் இடஒதுக்கீடு போராட்டம் வந்து என்னமோ ஒரு சமூகத்துக்கு பண்ணலை, அவர் செய்த போராட்டங்கள் பல மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே. இந்த போராட்டம் பல மாநிலங்களில் அவங்கள சிந்திக்க வச்சுருக்கு அப்படின்லாம் இருக்குங்க. அதை எப்படி பார்க்குறீங்க மோடி குறிப்பிட்டது இதெல்லாம்? இல்லை, அவர் சரியாக தானே சொல்லியிருக்காரு, சரியாக கணிச்சிருக்காரு. அது ஒரு பாட்டு கூட போட்டாங்க, எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே எண்ணி பார்க்க வேண்டும் ஐயா கொஞ்சம் நெஞ்சில்னு ஒரு பாட்டு கூட போட்டிருக்காங்க. அவ்வளோ போராட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாய மக்களுக்காக போராட்டம். பாமக அடுத்த கட்டத்துக்கு ஆட்சி கட்டில், அந்த கட்டலில் போய் படுகொலை ஏறணும்னா அந்த இதுவை
அது இருக்கத்தானே செய்யும். தேசிய அளவில் நான் சொல்ல வர்றது இல்லை, தேசிய அளவில் நாம் எங்கே போக முடியும்? இங்கே முதல்ல தமிழ்நாட்டை பாருங்கள். அரசியலுக்கு வர இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இன்றைக்கி ஆரம்பித்த உடனே ஹோம் மினிஸ்டர் இவர் தான் இந்த மினிஸ்டர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இளைஞர்களுக்கு நான் சொல்கிற செய்தி என்னென்னா, இந்த போதை பழக்கங்களுக்கு அவர் ஆளாகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது கல்வியை தரமான கல்வி கிடைக்கல. எல்லா பிள்ளைகளுக்கும் தரமான கல்வி. அது என்ன மாதிரினா, அதாவது கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, கட்டணம் அந்த ஃபீஸை அரசாங்கமே கட்டணும். இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க, அதை அரசாங்கமே கட்டணும். கட்டணம் இல்லாத கல்வி, அப்புறம் தரமான கல்வி, தரமாக இருக்கணும். இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் காளான் முளைச்ச மாதிரி எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்கூல் வந்துருச்சு இருக்குது. ஆனால் அது தரமாக இல்லை. தரமான கல்வி, கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி. சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வினா பேக்கை தூக்கின்னு 10 கிலோ தூக்கின்னு இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய முதுகு வளைஞ்சு போயிடுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, கடைசியில் விளையாட்டுடன் கூடிய கல்வி, இவ்வளவும் இருக்கணும். ஆனால் பல பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா கிரவுண்டே கிடையாது. ஆனால் அனுமதி கொடுத்துருது அரசாங்கம் இல்லையா? நாங்கள் விளையாடணும், குழந்தைகள் விளையாடணும். செய்ய அவங்க இப்போ விளையாடுறது எதோடனா செல்ஃபோன் இதோடு தான். செயல்பாட்டோடு வரணும், ப்ராக்டிக்கலோடு வரணும். ஒரு ப்ளே கிரவுண்டு இல்லைன்னு சொன்னால் 1 மணி நேரம் 4லேருந்து 5 இல்லை 3லேருந்து 4 விளையாடணும் குழந்தைங்க. வீட்டுக்கு போனால் என்ன சொல்கிறாங்க பெற்றோர்கள்? படி படி படி, நீ கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், இது தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவும் அவங்க சொல்கிறதில்ல பெற்றோர்கள். இல்லைன்னா தெரியாமல் திருட்டுத்தனமாக இதையே வச்சுன்னு ஒன்று வாங்கி கொடுத்துட்டா போதும், இதையே நோண்டி இருப்பாங்க பசங்க. இதில் என்ன, இதுலேயும் படிக்கலாம், ஆனால் அதை படிக்க மாட்டாங்க. விளையாட்டு ஹோம்ஒர்க்லாம் இப்போ இதில் தானே வருது. அதுதான். ஆனால் அவங்க விரும்புகிற அந்த கார்ட்டூன் படம் அது இது அதெல்லாம் போட்டு அதே அப்படியே, அதாவது ஒரு கையில் செல்ஃபோன், ஒரு கையில் சாப்பாடு. பிடுங்கினா அழுகுறாங்க, பிடுங்கினா சத்தம் போடுறாங்க, அழுறாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே செல்ஃபோனில் தான் வருது. பாமக தொண்டர்கள் நல்ல செய்தி எப்போ வரும்? நல்ல செய்தி இப்போ நல்லபடி தான் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா கட்ட செய்தி வந்துட்டுருக்குது. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்குது, நல்லா தான் வந்துட்டுருக்கு. தினம் 100 200 நேற்று மட்டும் எவ்வளோலாம் இருந்தது? எவ்வளோ பேர்? 1000 பேர் நேற்று மட்டும். அதாவது யாரும் சொல்லி அங்கேருந்து காசு கொடுத்து கூட்டி வந்தோம். அது மட்டும் வராங்க, பஸ்ஸில் வராங்க, வேனில் வராங்க, காரில் வராங்க, பஸ்ஸில். அப்படியே 1000 பேருக்கு அவங்களோட நான் ஃபோட்டோ எடுத்தோன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.